ஒரு மாறுதல் இருந்தாதான், ஒரு மாற்றம் இருந்தாதான், நம்முள்ள ஒரு சேஞ்ச் இருந்தாதான் வெற்றின்றது ஒரு சக்சஸ்ன்றதை நம்ம பார்க்க முடியும். மாறுதல் இல்லாத வரைக்கும் மனிதனால மாற மாட்டேன் அப்படின்னு இருந்தா வெற்றின்றத பார்க்க முடியாது. இயற்கையில பல இது சில சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் மனுஷனால ஒருத்தனால தான் சில பழக்க வழக்கையும் சில விஷயத்தையும் மாற்ற முடியும். நம்ம கிட்ட இருக்கிற அற்புதமான ஒரு விஷயம், நேத்து நீங்க நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு உடனே உங்களால மாற்ற முடியும். நேத்து தப்ப இன்னைக்கு கரெக்ட் பண்ண முடியும். நாளைக்கு அந்த தப்ப தொடர்ந்து வராம இருக்கிறதுக்கு வழியை நம்ம செஞ்சுக்க முடியும். அப்ப வாரம் வாரம் நம்ம நம்மளுக்குள்ள ஒரு இலக்கு ஏற்படுத்தினோம்னா, நம்மளுக்குள்ள லைஃப்ல இப்போ டோட்டலா பார்த்தா ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இருக்கு. அப்ப வருஷத்துக்கு 48 வாரம் இருக்கு. அப்ப நம்ம சில விஷயங்களை வாரம் உன்னை மாத்தணும்னா, நம்ம சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன், சில விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு ஒண்ணா நம்ம மாத்தணும்னா 2 விஷயம் அங்க மாறும். டோட்டலா பார்த்தா நம்மளுக்கு நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகி ஒரு 50-60 விஷயம் நம்ம கையில நிற்கும். இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி போய் நிற்கும். நீங்க பின்னாடி உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் போது அது வேற ஸ்ரீராம், வேற மனிதர், நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி மாறும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள் தான், சின்ன விஷயம் தான் நான் பண்ண சொல்றேன். இந்த வாரத்திலிருந்து நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன். இந்த ஒரு 7 நாள் நான் பொய் சொல்லவே மாட்டேன். இந்த 7 நாள் நான் ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். இந்த 7 நாள் நான் பல பேரை மனசார மன்னிச்சிடுவேன். யாருக்கிட்டையும் நான் சண்டை போட மாட்டேன். ஏன் தப்பா இருந்துச்சுன்னா நான் ஒத்துக்குவேன். இப்படி பல விஷயங்கள், இப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சு, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா வாரம் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எடுத்துக்கோங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணுமா, அந்த ஒரு தாட்டை மாத்திரம் எடுங்க. மல்டிபிள் உள்ள கொண்டு வராதீங்க. இந்த வாரம் இதுதான் பண்ணுவேன்னு, இந்த வாரம் இதை மாத்திரம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும் லைஃப்ல நினைச்சீங்கன்னா அது ஒரு இலக்கா வச்சுக்கோங்க. வாரம் ஒரு இலக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் என்ன ஆகும்னா, ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஒரு விஷயம் இந்த வாரம் ஒண்ணு அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்த வாரம் ஒண்ணு பண்ணுவீங்க, இந்த ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் நிற்கும். இப்படி இருந்த ஸ்டேஜ் இப்படி மாறும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தப்பையும் உங்களுக்குள்ள நல்லதையும் வளர்த்துக்கலாம். நல்ல விஷயத்த நம்ம எடுத்து மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஆனா கெட்ட விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸ்மோக்கிங் தப்புன்னு தெரியும், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆல்கஹால் தப்புன்னு குடிச்சுக்கிட்டே இருப்போம். சில பேரை புறம் பேசிக்கிட்டே இருக்கு, காசிப் பேசிக்கிட்டே இருக்கிறது தப்பு, ஆனா செஞ்சுட்டு இருப்போம். சில பேர் வாழ்க்கையில பூந்து சில பிரச்சனைகளை யூஸ் பண்ணுவோம், அது தப்புன்னு தெரியும், பண்ணிட்டு இருப்போம். இனிமேல அது பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையை நான் பார்ப்பேன், அவங்களை எந்த ரூபத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை துரோகம் பண்ணிட்டு போனவங்களையும் நான் மன்னிச்சு விட மாட்டேன். ஆனா அவங்களை எதையும் வாழ்க்கையில தப்பான இது பண்றதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். புரியுது? அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க, அவங்களை நீங்க மன்னிச்சு விடுங்கன்னு நான் சொல்லல. ஆனா அவங்கள எந்த ரூபத்திலையும் நான் மைண்ட்ல வச்சுக்கல. அவங்கள போய் பழி வாங்கணும்னு சில விஷயத்த சண்டை போறதோ இல்ல அவங்க கிட்ட போய் எதுவும் நான் பண்ண போறது இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நீங்க விடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தேர்ட் ப்ராசஸ் மாறும். சப்கான் மைண்ட்குள்ள சில விஷயங்கள் மாறும். இப்படிதான் நம்மளே மாத்திக்க முடியும். நீங்க குறிக்கோளே என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்க மாத்தணும், நல்ல விஷயத்த வளர்க்கணும், கழிவுடனும் நல்ல விஷயத்த பூத்துக்கிட்டே இருக்கணும். இதைதான் நான் சொல்றேன். கருப்பா விளக்குங்க, உங்களுக்குள்ள கருப்பான விஷயத்த விளக்குங்க, நல்ல விஷயத்த உள்ள கொண்டு வாங்க. மேகமா இருக்கிற சில விஷயங்களை ஒதுக்கி அதுக்குள்ள நல்ல விஷயத்த பதிய பண்ண பாருங்க. அப்ப வாரம் உங்களுக்கு ஒரு இலக்கா வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு வாரத்துல இந்த ஒரு லெசனை நான் முடிப்பேன். அது ஒரு சேலஞ்சு லைஃப்ல, அதை பண்ண பாருங்க. இந்த ஒரு வாரத்துல நிச்சயமாக என் வீட்டுல எங்க அம்மா அப்பா கூட நான் சண்டை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். என் வைஃப் கூட சண்டை போட மாட்டேன், என் வைஃப் கிட்ட அன்பா இருப்பேன், என் கணவரை நான் திட்ட மாட்டேன், அவர்கிட்ட அன்பா இருக்கு. இப்படியும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண பாருங்க. எல்லாமே இங்கேருந்து வரணும். நான் சொல்றதுக்காண்டியோ சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி பண்ணாம உங்ககிட்ட இருந்து உணர்வு பூர்வமா வர்றதுதான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு எது சந்தோஷம், எது கிடைக்கும்னு என்கிட்ட நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நல்ல பங்களா வேணும், நல்ல ஒரு வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும், பெரிய பிசினஸ் இருக்கணும், பெரிய வேலை இருக்கணும், 5 லட்சம் சம்பளம் வாங்கணும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு பெரிய பில்டிங் நான் கட்டணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இருக்கணும். ஆனா இதெல்லாம் விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா கிடையாது. என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுல நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது ஒரு சந்தோஷம் தான். ஆனா அந்த கார் வாங்குறதுனால உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த காருக்குள்ள நீங்க உட்காரும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பாத்தீங்களா,
சூப்பர்ரா BMW கார்ல ஓட்டுறேன், ஃபெராரி கார்ல ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் வருது இல்ல, அதுதான் ஒரு 22வது பில்டிங் 30வது பில்டிங்ல நீங்க உட்கார்ந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு வாங்கியிருக்கிறீங்கன்னா அது இங்கேருந்து ஒரு வியூ சூப்பரா இருக்குல்ல, மேல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு பெரிய வியூ நல்லா இருக்கு. அப்ப அது அந்த இடத்துல ஒரு உணர்வு ஏற்படுது பாத்தீங்களா, அந்த வீடு உங்களுக்கு உணர்வு இது பண்ணல, அந்த உணர்வை நம்ம வெளியில தேடுறோம், லாங் டிராவல் பண்றோம், அங்க போனாதான் அந்த உணர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கட்டவே கிடையாது. உணர்வுன்றது நம்ம கிட்ட இங்க இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரையும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். வெளியில இருக்குன்னு நம்ம யோசிக்கிறனாலதான் உள்ள இருக்கிறத மறந்துடுறோம். உள்ள இருக்கிறத மறக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் அது கிடைக்கலன்னா ஃபிக்சேஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகுறோம்னு நம்ம சொல்றோம். வெளியில தேடாதீங்க, உள்ள தேடுங்கன்றாங்க. ஆன்மீகத்துல சொல்றதும் சரி, சித்தர்கள் சொல்றதும் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்களைய அணுவா உங்களுக்குள்ள அந்த உணர்வை ரசிங்கன்றாங்க. அதுல நீங்க அது இன்னைக்கு நீங்க ஒரு பன்னு சாப்பிட்டாலும் ஓகே, ஒரு KFC சிக்கன் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் தண்ணி சாதம் சாப்பிட்டாலும் சந்தோஷப்படுவேன், இன்னொரு நாள் பிரியாணி சாப்பிட்டாலும் சந்தோஷப்படுவேன். எனக்கு அந்த உணர்வு தான். ரைட்டுங்களா? வித்தியாசம் இருக்கு. நான் இப்படி இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்லயும் நான் படுப்பேன், இந்த தரவுலையும் படுப்பேன், பெட்லயும் படுப்பேன், ஏசி இல்லாமையும் படுப்பேன். அது எனக்கு அந்த உணர்வு, அதுல ஒரு சந்தோஷம். அந்த உணர்வு தான் எடுத்துக்க சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்ப அந்த உணர்வை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கும். அப்போ இந்த இலக்கை அடையறதுக்கு அந்த உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை நீங்க செய்யணும். வாரம் உங்ககிட்ட இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் ஒண்ணு நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட பாருங்க. ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. இல்ல நல்லதை மாத்திரம் ஒண்ணு எடுங்க, இன்னொரு வாரம் கெட்டதை மாத்திரம் விடுங்க, நல்லதை எடுங்க. இப்படி வாரம் மாத்துங்க. அப்படி கூட உங்க சாய்ஸ். நான் ரெண்டு எடுத்துட்டோம்னா டோட்டலா பார்த்தா ஒரு மாசத்துல நமக்கு 8 விஷயங்கள் இருக்கும். 4 நல்லது 4 கெட்டது, விட்டது எடுத்தது அப்படின்னு வரும். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு வருஷம் கழிச்சு போகும்போது நம்மளை பார்க்கும் போதே புதுசா தெரியுவாங்க. கண்ணாடியில பார்க்க வித்தியாசமா தெரியுவாங்க. இது நான் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்கேன். நான் திருப்பி அந்த உணர்வுன்றது அந்த இந்த வீட்டுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள எனக்கு பண்ணா அது சந்தோஷம் கிடைக்குது. இதுக்கு மேல பெரிய ஸ்டூடியோ பண்ணணும், அதுக்கு ஒரு காலகட்டம் வரும். இப்பயே நான் பெருசா இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ண மாட்டேன். இருக்கிறதுல வச்சு நான் பண்ணுவேன். யூடியூப்ல இருக்கிறத வச்சு நான் பண்ணிக்கிறேன். இருக்கிற போன் வச்சு பண்ணுவேன். கேமரா வாங்குவோம், அதெல்லாம் ஒரு டைம் ஆகும். இருக்கிறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அப்ப என் இலக்குன்றது இதுதான். சில விஷயங்களை சந்தோஷமா வாழுவோன்றது நினைக்கிறதுனால எனக்குள்ள ஒரு பிராக்டிஸாவே இருக்கு. எனக்கு இந்த வீக்ல நான் டோட்டலா 5 நாள் தான் என்னால பண்ண முடியும் ஃப்ரீயா. அது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 வீடியோ பண்ணணும். நான் பண்ணிருவேன். இதான் என் இலக்கு. நிறைய பேருக்கு டாபிக் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறத பத்தி நான் திருப்பி இது பண்றது, அது ஒரு இலக்கு. இது மாதிரி உங்ககிட்ட ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. என் கோவத்தை உடணும்னு ஒரு இலக்கு வச்சேன், என் ஈகோ உடணும்னு இலக்கு வச்சேன், என் பிரச்சனைய யாரெல்லாம் பிரச்சனை நினைச்சோன்னா அவங்கள நினைச்சு யோசிக்காம தூக்கி போட்டு என் வாழ்க்கையில இனிமேல் இதுதான், இப்படிதான் இருக்கணும், இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல குப்பை அப்படின்னு நினைச்சிட்டு அதை தூக்கி போட்டேன். இது மாதிரி ஒன்னொன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரொம்ப மாறி இருக்கேன். 2023ல இருந்து ஒரு பிராக்டிஸ் 2025ல நான் பார்க்கும் போது இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்படி இருந்தா இப்படி இருக்கிறேன். எனக்கே தெரியுது. என்னை பார்க்கறவங்களும் சரி, என் வீட்டுல இருக்கவங்களும் சரி, என் பையன் வைஃப், என்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கறவங்களே வித்தியாசமா பார்க்கறேன். என்னையே நான் தட்டிக்கிறேன். சூப்பரா, நான் ஃபர்ஸ்ட் என்னை அப்ரிசியேஷன் பண்ணிக்கிறேன். சூப்பரா செஞ்சுட்டடா. இதை தான் நான் பண்ண சொல்றேன். உங்க இலக்க வாரம் வைங்க, சின்ன கோலா வைங்க. வாரம் டிரான்ஸ்பர் ஆக 12 மாசம் கழிச்சு ஒரு சேஞ்ச் ஆகும். இதான் ஒரு ரெசல்யூஷன். நீங்க நியூ இயர் அன்னைக்கு அந்த 31 டிசம்பர் அன்னைக்கு வைக்கிறதோட இன்னையில இருந்து இன்னைக்கு இந்த தேதியில இருந்து ஆரம்பிங்களேன், இது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இந்த ஜனவரில இருந்து ஆரம்பிக்கிறீங்க, டிசம்பர்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். வாரம் சின்னதா பண்ணும்போது வீட்டுல இருக்கிற தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் பெட்ஷீட்டை மடிச்சு வைப்பேன், நான் ஒழுங்கா டெய்லி தலை குளிப்பேன், காலைல 5 மணிக்கு எந்திரிப்பேன். இப்படி நிறைய விஷயங்கள். சாட்டர்டே ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். இதெல்லாம் எனக்குள்ள இருந்தது, முன்னாடி இருந்துச்சு, விட்டேன், திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த இலக்குன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், என்னடான்ற மாதிரி இருக்கும், வாழ்க்கையே என்னடான் இருக்கும். செய்ய உங்களுக்கு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும். நீங்க ஒரு சின்ன மாற்றம் அது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காமிக்கும். உங்க ஹெல்த் வைஸ் காமிக்கும், உங்க வெல்த் வைஸ் காமிக்கும், ரிலேஷன்ஷிப் மாறும், எல்லாமே மாறும். யோசிச்சு பாருங்களேன், நிறைய நம்மளை மாத்திக்கலாம். நம்ம மனுஷனா பிறந்து நம்மளை எப்ப வேணா மாத்திக்கலாம். இந்த வயசு தான் கிடையாது. 13 வயசா இருந்தாலும் சரி, 65 வயசா இருந்தாலும், எந்த வயசா இருந்தாலும் நீங்க யாரா இருந்தாலும் மாத்திக்கலாம். அது பணமா இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாலும் சரி, நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ உங்களால பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். யோசிங்க, செய்ய முடியும். எல்லாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இதை சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன். 1 மாசமாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 2 மாசம் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே நீங்க என்ன சொல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அப்படி ஏதாவது ரிசல்ட் கிடைச்சுன்னா 2 மாசம் கழிச்சு நீங்க கமெண்ட்ல
கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும், நிறைய பேத்துக்கு வியூ ஆகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.